அதுதான் திருப்பி திருப்பி சொல்றேன். இவங்களுக்கு இது எல்லாமே ஒரு பெரிய விஷயமா தெரியுதுன்னா, அப்ப பெரிய விஷயத்துக்கு எப்போ வர போறீங்க அப்படின்றது தான் மேட்டர். இது சொன்னா பனையூர் வாசல்ல போய் உட்காந்துக்கிறாருன்னா நான் என்ன பண்றது? நடைமுறையை நம்ம சொல்லுகிறோம். அது ஒண்ணு. இப்போ ஒழுங்கு நடவடிக்கை குழு. என்ன ஒழுங்கு நடவடிக்கை யார் மேல எடுக்க போறீங்க? நிர்வாகிகள் மேலதான் எடுக்கணும். எத்தனை நிர்வாகிகள்? எனக்கு என்னன்னா இப்போ இந்த குழு வர வேண்டிய தேவை என்ன சார் வருது? அப்ப யாரோ கட்சியுடைய கட்டுப்பாட்டை மீறி நடக்கிறாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் அது இல்ல. அப்ப ஏதோ உள்ளடி வேலைகள் யாரோ பண்றாங்க அப்படிங்கறது தலைமை வரைக்கும் அந்த புகார் போனதுனாலதானே இந்த நடவடிக்கை குழுன்னு. எவனாவது கட்சி நல்லா இருக்கணும்னு பேசியிருப்பான். தலைவர் இதெல்லாம் ரூட் சரியில்லை, இப்படி போதெல்லாம் சரியில்லை, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. அதுக்காக சரி ஒழுங்கு நடவடிக்கை குழுன்னு போட்டு யாருக்கிட்ட பிரச்சனையோ அவர் கையிலேயே சாவியை கொடுத்துக்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா யார் மேல் நடவடிக்கை எடுப்பேன் சொல்லுங்க. 100 செயலாளர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அந்த 120 மாவட்டத்துல ஒரு 100 கிட்ட போட்டிருக்காங்க. அப்புறம் அதுக்கப்புறம் கீழ் லெவல்ல இருக்கிற ஆட்கள் சொல்லுங்க. பகுதி செயலக வட்டக்கழகம் எங்க இருக்கு? எங்க இருக்கு? இன்னும் போடல. அப்புறம் இல்ல கட்சி தான் இருக்கணும்ல சார், அதெல்லாம் இல்ல நடவடிக்கை இருக்கா? இல்ல அப்புறம் வேற மேல இருக்கிற பொதுச் செயலாளர், அப்புறம் தேர்தல் மேலாண்மை, அப்புறம் கொள்கை பரப்பு செயலாளர்கள், செய்தி தொடர்பாளர்கள், இவங்கெல்லாம் இருக்காங்க. மொத்தமே 140 பேர் இருக்காங்க. இவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு 4 மண்டலத்தில் 4 இது ஒழுங்கு நடவடிக்கை அது இதுன்னு போட்டு வச்சுக்கிறாங்க.